ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆவடியில் இருக்க ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் ஏசி வாங்குறதுக்காக தான் அங்கே வந்திருக்கோம். நாங்கள் ஃபைனலாக செலக்ட் பண்ணது எல்ஜியில் ஏஐ மாடலில் 1.5 டன் ஏசி 5 ஸ்டார். இந்த எல்ஜி 5 ஸ்டார் ஏசியை செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் வெறும் 686 யூனிட் மட்டும்தான் செலவாகுது. இதனால் உங்களுக்கு கரண்ட் பில்லும் கம்மியாக தான் செலவாகும். ஃபைனலாக நாங்கள் ஏசி வாங்கியாச்சு. ரிலையன்ஸ்லேருந்து டோர் டெலிவரி, இன்ஸ்டாலேஷன், ஸ்டாண்டு எல்லாமே அவங்க சைட்லேருந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஏசி பர்ச்சேசிங் பண்ண நெக்ஸ்ட் டேவே வந்து எங்களுக்கு டோர் டெலிவரியும் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே எங்களுக்கு இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுத்துட்டு சர்வீஸ் பர்சன் இன்டோர் யூனிட்டும் அவுட்டோர் யூனிட்டும் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவுட்டோர் யூனிட் ஃபிட் பண்ணும்போது எங்களுக்கு நைட்டு 7 o'clock ஆகிடுச்சு. அப்போவுமே ஒர்க்கர்ஸ் எங்களுக்கு ஸ்டாண்டும் அவுட்டோர் யூனிட்டும் கரெக்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் ரிலையன்ஸ் டிஜிட்டலில் மட்டும் இல்லாமல் வேறு சில ஷாப்லேயும் போயிட்டு என்கொயரி பண்ணோம். ஒரு இடத்துல டோர் டெலிவரிக்கும் சார்ஜ் ஆகும்னு சொன்னாங்க. இன்னொரு ஷாப்பில் வந்து ஸ்டாண்டு ப்ளஸ் இன்ஸ்டாலேஷனுக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும்னு சொன்னாங்க. மற்ற கடையில் கம்பேர் பண்ணும்போது ரிலையன்ஸ் டிஜிட்டலில் ஃப்ரீயாக டோர் டெலிவரி, இன்ஸ்டாலேஷன், ஸ்டாண்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு மொத்தமாக 46,040 rupees ஆச்சு. இது வந்து பில்லிங் அமௌண்ட் தான். இது இல்லாமல் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது சர்வீஸ் பர்சன் 450 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. இது எதுக்குன்னா ட்ரில்லிங் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் ஒயிட் சிமெண்ட்டுக்கும் சார்ஜ்னு சொன்னாங்க. மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ட்ரிப்பர் ஆஃப் பண்ணிட்டு ப்ளக்க பிடிங்க விட்டுலாம். வெளியூர் போகிற மாதிரி மட்டும். ஆமாம், ஒரு நாள் 2 நாள் வீட்டில் ஆள் இருக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ப்ளக்க பிடிங்க விட்டுருங்க. மற்றபடி வந்து ஆனில் இருக்கலாம். நீங்கள் ரிமோட்டில் மட்டும் ஆன் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணால் 24 தான் ஆன் ஆகும். உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சர் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், அப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணது 24 தான் இதாகும். ஆமாம், எப்பவுமே நீங்கள் ஆன் பண்ணால் 24 தான் ஆன் ஆகும். ஹை இல்லை, நார்மல் செட்டிங்கே அதுதான். நீங்கள் ஆன் பண்ணால் 24 ஆன் ஆகும். உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சர் கம்மி பண்ணிக்கலாம், அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 16 to 20 வச்சிங்கன்னா ஹையாக கூலிங் வரும். உங்களுக்கு குளிர் அளவுக்கு இருக்கும்.
சரிங்களா. அப்படி தேவைன்னா நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா கூலிங் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக 24 இல்லை 25 வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இந்த வீடியோவை அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.